أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் அடுத்த தலைமுறை நலமோடு இருப்பதற்கு, இஸ்லாம் தடுத்த மதுவை ஒழிப்பதற்கு பிறந்திருக்கிற நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த போராட்டம் நம்ம இந்த பகுதியில் எவ்வளவோ நம்ம போராட்டத்தை நடத்திருக்கோம். அந்த போராட்டங்களை போல நம்ம இதை கடந்து செல்லக்கூடாது. ஏனென்று சொன்னால், மது என்பது ஒரு சாதாரணமான தீமை அல்ல. இங்கே கூடியிருக்கக்கூடிய மக்கள் இவர்களுடைய தலைமுறை இருக்கிற இந்த தலைமுறை மட்டும் இங்கே போராடுகிற காரணத்தினால் இவர்களுடைய தலைமுறை மட்டும் பாதுகாக்கப்பட்டு விடுமா மதுவிலிருந்து? இந்த மது என்பது அனைத்து சமுதாய மக்களிடத்திலும் புகுந்துவிட்டால் அது ஒரு தலைமுறையை அழித்துவிடும். மனித குலத்தினுடைய எதிரிகளில் மிகப்பெரிய எதிரியாக, தீமையாக இருப்பது மது. அந்த மது நம்முடைய பகுதியில் வந்துவிடக் கூடாது. இந்த சமூக மக்களிடத்தில் அந்த பழக்கம் தொற்றுவிடக் கூடாது. தலைமுறைக்கு அது தொடர்ந்து விடக் கூடாது என்கிற கவலை நமக்கு இருக்க வேண்டும். அதனால வெயிலெல்லாம் நீங்க பார்க்கல. இன்னைக்கு ஒரு நாளைக்கு நம்ம இந்த வெயிலை தியாகம் பண்ணிட்டு நிற்கிறோமே, இன்னைக்கு ஒரு நாளைக்கு பசிக்குதான், அந்த பசியை நாம் பொறுத்துக் கொண்டு தியாகம் செய்துட்டு நிற்கிறோமே, இது மகத்தான கூடிய இறைவனத்தை நமக்கு பெற்றுத்தரும். ஏன் தெரியுமா? இந்த தீமையின் காரணத்தினால்தான் இன்றைக்கு பல மனிதர்கள் நிம்மதியில்லாமல் வாழ்வார்கள். மது என்பது ஒரு சாதாரணமான தீமை அல்ல. ஒருவனுடைய வாழ்க்கையை குறைத்து விடுகிறது. மதுவுக்கு ஒருவன் அடிமையாகிவிட்டால், மதுவின் நோயாளியாக ஒருவன் மாறிவிட்டால், அவனுக்கு என்ன செய்து கொஞ்சம் கொஞ்சமாக அவனுடைய ஆரோக்கியத்தை அது நின்று விழுங்கி விடுகிறது. நோயாளியாக மாறிடுறான். வாழ வேண்டிய காலத்திலே இறந்து போயிடறான் இல்லையா? அப்ப இங்க மதுக்கடை திறந்தா இங்க இருக்கக்கூடிய மக்கள் தானே பாதிப்பாங்க. இங்க இருந்து கன்னியாகுமரியில இருந்து ஒருத்தவங்க வாங்கி பிடிக்க போறாங்க. புரிந்து கொள்ளுங்கள், இந்த மக்களுடைய உயிரை காக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. இந்த மக்களுடைய நலனை காக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. இந்த மக்களுடைய ஆரோக்கியத்தை காக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. இந்த நகரத்தில் இருக்கிற பெண்களுடைய வாழ்வை காக்க வேண்டியது, மகிழ்ச்சியை உறுதி செய்ய வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. இங்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் இந்த திறக்கப்பட்டிருக்கிற மதுக்கடையினால் தங்களுடைய வாழ்வை இழந்து விட்டால் இங்கு இருக்கிற மக்கள் மகிழ்ச்சியை இழந்து விடுவார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தோழர்களே, இது திமுக அரசாங்கத்தை எதிர்க்கணுங்கிற நோக்கத்தில் நடத்தப்படல. இது கட்சி சார்புடைய போராட்டமாக இங்கே நடத்தப்படவில்லை. மனித குலத்தினுடைய எதிரியாக இருக்கிற மதுவை ஒழிக்கப்பட வேண்டும். எப்படி பாருங்க, இந்த மது எவ்வளவு பெரிய தீமைனா, ரெண்டு நாட்டுக்கு இடையில சண்டை வந்து இந்த மதுவுடைய தீமையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ரெண்டு நாட்டுக்கு இடையில சண்டை வந்தா எவ்வளவு பேர் சாவான்னு நினைக்கிறீங்க? கொஞ்சம் பேர் தான் சாவோம். இந்த மதுவினால் எவ்வளவு பேர் இறந்து போகிறார்கள் தெரியுமா? அரசாங்கத்தினுடைய ஒரு புள்ளி விவரம் சொல்லுகிறது, மதுவினால் 2011ஆம் ஆண்டு மட்டும் இந்த மதுவினால் இறந்தவர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா? 15,384 பேர் இறந்திருக்கிறான் தமிழ்நாட்டில் மட்டும். எவ்வளவு பேரு? 15,384 பேர் ஒரு வருஷத்துல மதுவினால் மட்டும் இறந்திருக்கிறான். நான் கேட்கிறேன், ரெண்டு நாட்டுக்கு இடையில சண்டை நடக்குதுன்னு வச்சுங்க, இது மாதிரி இறந்து போனா ரெண்டு நாட்டுடைய வீரர்களும் சண்டையிடுவதற்கு அந்த எல்லையில நிற்கிற பொழுது இவன் அவனை பார்த்தா சுடுன்னு நடப்பான். அதுக்காக ஆயுதம் வழங்குவார்கள், துப்பாக்கிகள் கொடுப்பார்கள், நவீன இயந்திரங்கள் பயன்படுத்துவார்கள், பீரங்கிகளை பயன்படுத்துவார்கள், ராக்கெட்டுகளை பயன்படுத்துவார்கள். இப்படி நடைபெறுகிற சண்டையில் கூட இரண்டு நாட்டுக்கு இடையில் நடக்கிற அந்த சண்டையில் 15,000 ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்களா? நம்ம நாட்டிலே நடந்த மிகப்பெரிய யுத்தங்களில் ஒன்றாக பார்க்கப்படுகிற கார்கில் யுத்தம் இருக்கிறது. இந்த யுத்தம் பல மாதங்கள் நடந்தது. பாகிஸ்தானுக்கும் நமக்கும் ரெண்டு நாட்டிலே இறந்த ராணுவ வீரர்களுடைய எண்ணிக்கை 15,000. சில நூறுகளுக்குள் அடங்கிவிடும், சில எண்ணிக்கையில் அடங்கிவிடும். ஆனால் ஒரு மதுவினால் ஒரு ஆண்
ஆயிரத்துல 15,384 பேர் சாவுறாங்க. இந்தியாவுல எத்தனை மாநிலம் இருக்குது? எவ்வளவு பேர் சாவும்? அந்த நாட்டில் எவ்வளவு பேர் சாவும்? புரியுதா? அது மனித குலத்தினுடைய எதிரியாக இருக்கிறது. அந்த தீமையை இங்க வந்து தொடர்ந்து வைக்கிறான். அரசாங்கத்துக்கு தெரியாம இங்க கடை திறந்து விற்கப்படுகிறது என்றால் நான் கேட்கிறேன், நீங்க போராடிட்டா கடையை பூட்டிடுவாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? நாளைக்கே இந்த சண்டிகை எடுத்து விற்பான். புரிஞ்சுங்க, அரசாங்கம் எப்ப தெரியுமா பயப்படும்? நீங்க இன்னைக்கு உண்மை சமுதாயமாக இருக்காங்க, எல்கேக்காங்க. உங்களுடைய உரிமையை நீங்கள் தான் போராடி பெற வேண்டும் மக்களே. இது கற்றுக்கொள்ளுங்கள். பாருங்க, மனு கொடுத்தீங்கல்ல, இவ்வளவு ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்கிறீர்கள். இந்த மக்கள் சார்பாக வழங்கப்படுகிற ஒரு மனுவுக்கு அரசாங்கம் அளித்த பதில் என்ன? அரசாங்கம் அந்த மனுவை எப்படி பார்த்தது? அதிகாரிகள் தானே, இந்த அதிகாரிகள் எப்படி பார்த்தார்கள்? நான் கேட்கிறேன், நீங்க பூமுட்டையா? 10,000 பேர் இருக்காங்க, 20,000 பேர் இருக்கிறான். 2 பேர் சேர்ந்த நாளைக்கு கூட மதிவுக்கு அடிச்சு உடைச்சு பேர் முடியும். சட்டத்துக்கு பயந்து சட்டத்தை மதித்து 20,000 பேரும் கட்டுக்கோப்பாக இருக்கிறார்கள். தெரியுமா? சட்டத்துக்கு புறம்பாக நீதித்து என்றால் அதே பாதையில் பதிலடி கொடுக்க முஸ்லிம்கள் பேச மாட்டார்கள். மனு கொடுத்தீங்க, என்ன பண்ண அரசாங்கம்? அதிகாரிகள் குப்பை தொட்டில போட்டாங்க இல்லையா? போராட்டம் என்று நீங்கள் இறங்கியவுடன் வருகிறார்கள், கூட்டுகள் போடுகிறார்கள். அவன் மீது நடவடிக்கை எடுத்து விடுவோம் என்று செஞ்சு கேட்கிறார்கள் என்றால் போராடுகளை புரிந்து கொள்ளுங்கள். போராடினால் மட்டும்தான் நீங்கள் உரிமையை பெற முடியும். சும்மா மனு கொடுத்தீங்க. இப்ப போராடுவதில் கூட ஆட்சியாளர்கள் எல்லாம் கள்ளத்தனம், எல்லோரும் குறித்துக்களவாளிகள். இத்தனை மாதங்களாக இங்கே நிற்க முடியுமா? நான் கேட்கிறேன், அரசாங்கத்திற்கு உளவுத்துறை இருக்கிறதா இல்லையா? உளவுத்துறை நினைக்கிறாங்க, நம்ம சம்பளத்தை வாங்கி தானே கொடுக்குறாங்க, நம்ம வரி வாங்குற காசு தானே. அந்த உளவுத்துறை எல்லாம் செயலற்று போய்விட்டதா? இங்க காவல்துறை இருக்கிறதுல, காவல்துறையில் குற்றத்திற்கு வந்து கிளைம் பண்ணு மது ஒழிக்கிறதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கா இல்லையா? தமிழக அரசு இயங்குதா இல்லையா? மது ஒழிப்பதற்காக இந்த பதவியுடைய அதிகாரியா? உளவுத்துறை அதிகாரியா? நீங்களுக்கெல்லாம் தெரியாம இத்தனை மாதங்களாக இத்தனை ஆண்டுகளாக இங்கே மது விற்கப்படுகிறது என்றால் என்ன அர்த்தம்? ஒன்னு டியூட்டி பார்க்காம சம்பளம் வாங்கிவிட்டது அர்த்தம். இல்லைன்னா உன் பாக்கெட்டுக்கு வர்ற மணி பத்தல, அரசாங்கம் கொடுக்கிற பணம் பத்தல, கிம்பள பணமாக கொடுக்கிற பணத்தை எச்சு பொறுக்கிக்கிட்டு இந்த மக்களுடைய உயிரை குடிக்க போகிறியா? தோழர்களே, புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன தெரியுமா? இங்கே நடக்கிற போராட்டங்களுடைய புகைப்படங்களை இவர்கள் தருவார்கள். இங்க இருக்கிற அரசு அதிகாரிகளை நம்பாதீர்கள், எல்லாம் கூட்டுக்கிறவார்கள். நான் கேட்கிறேன், மனு கொடுத்தா அந்த மனுவை குப்பையில போடுற, போராட்டங்கள் வசதி கட்டிட்டு வர்ற, இப்ப மட்டும் என்ன பண்ணுவ? போராடிட்டாங்கன்னு சொல்லி நடவடிக்கை எடுக்க போறியா? கிடையாது. நீ கண்ணை என்னுடைய கண்ணை மறைப்பதற்கு தான் சீன் காட்டுவேன். நீங்கள் தான் நடவடிக்கை எடுப்பதற்கு அரசாங்கத்தை வலியுறுத்தி உங்களால் முடியும். என்ன இன்னைக்கு எல்லாமே டிஜிட்டல் ஆகிவிட்டது, டிஜிட்டல் மயமாகிவிட்டது. செல்போன்கள் இருந்தால் போதும், அரசாங்கத்துடைய கவனத்திற்கு உங்களால் கொண்டு போய் சேர்க்க முடியும். இங்க இருக்கிற உளவுத்துறைகள் இத்தனை மாதங்களாக தூங்கிவிட்டார்கள். நீங்கள் போராடின பிறகு அவன் அரசாங்கத்துடைய கவனத்துக்கு கொண்டு போகிறானா? இங்க இருக்கிற காவல்துறை அதிகாரிகள் எல்லாம் தூங்கிவிட்டார்கள். நீங்கள் போராடிய பிறகு அரசாங்கத்துடைய கவனத்துக்கு கொண்டு போக போறாங்களா? எல்லோரும் கூட்டு களவாணிகளாக இருந்திருக்காங்க. இங்க இருக்கிற போராட்டத்தை புகைப்படமாக உங்களுக்கு தருவார்கள். அந்த ஸ்டாலினுடைய மெயிலடிக்கு முதல்வருடைய தனிப்பிரிவு இருக்கிறது. படித்த இளைஞர்கள் வழிகாட்டுது. படித்த இளைஞர்கள் சாதாரணமான தீமை இல்லைங்க, பயங்கரமான தீமை. மனிதனுடைய உயிரை குடிக்கிற, நிம்மதியை குடிக்கிற தீமை, சமூகத்தை நாசப்படுத்துகிற தீமை. நான் சொல்ற தீமை பற்றி அதுக்கு வேண்டி இவங்க செய்ய வேண்டியதை புரிஞ்சுங்க. ஸ்டாலினுடைய தனிப்பிரிவுக்கு இப்படி ஒரு போராட்டம் நடந்துச்சு, மக்கள் போராடினார்கள். அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கணும்னு போராடுறது சும்மா சொல்ல விடுங்க. பசின்னு பார்க்காம, வெயிலும் பார்க்காம, பொம்பளைங்க ஆம்பளைங்க எல்லாம் நீங்க கத்துறாங்க. அவருடைய கவனத்திற்கு அதிகாரிகள் துணைவோட அதிகாரிகள் கொட்டிய வந்து கடையை கூட்டு போறாங்க. கடையை கூட்டு போட்டு அதிகாரிகளுக்கு அப்படியே அவனுக்கு எந்த பிரச்சனை இல்லை. நீ ஏன்டா அனுமதிச்ச? இத்தனை மாசமா உனக்கு ஏன்டா தெரியல? நீ ஏன்டா கூட்டல? நீ ஏன்டா அந்த சம்பந்தப்பட்டவனை நீ கைது பண்ணல? விட்டுக்கிட்டே இருக்காங்க. போராட்டம் பண்ண பிறகு கடையை திறந்து விட்டாங்க. போராட்டம் நெருங்கின பிறகுதான் ஓடி போய் விழுந்தா. அது வரைக்கும் நீ எங்க போன அப்படின்னு
நீங்க அவன் மேல நடவடிக்கை எடுங்கன்னு கோரிக்க வேண்டும். எந்த அதிகாரிகள் இங்கே பொறுப்பாக இருக்கிறார்களோ அந்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். துறை ரீதியான நடவடிக்கைக்கு அரசாங்கம் நாங்கள் சொல்றோம். நீ அனுப்பின உளவுத்துறை மீது எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது. நாங்கள் அனுப்பிக்குவோம். இருக்கிற இளைஞர்கள் தனிப்பிரிவுக்கு அனுப்புங்க. அதே மாதிரி மதுவிலக்கு பிரிவு இருக்கிறது, அவர்களுக்கு அனுப்புங்க. நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று நீங்கள் அரசாங்கத்துக்கு இறுதி அனுப்புறாங்களா? நாளைக்கு இது மாதிரி கள்ளத்தனமா மதுக்கடை திறக்க மாட்டீங்க. இது மாதிரி எத்தனை வாட்டி நீங்க மனு கொடுத்துருக்கீங்க? 10 நாள் கழிச்சு வந்து தொடங்கினா இல்லையா? எப்படி ஒரு அரசாங்கத்தை மீது ஒருத்தனால செய்ய முடியுது? அவன் தான் பெரிய கேரளா கவர்மெண்டா இல்ல குஜராத்துடைய முதலமைச்சரா? யாரு அவன பெரிய அண்டர்டேக்கரா? அரசாங்கத்தை எல்லாம் கண்ணை கட்டிட்டு வந்து மறுபடியும் மதுக்கடை திறக்கிறதுக்கு 10 நாள் கழிச்சு அப்ப கொடுத்ததை கொடுத்தா நான் வாங்கிக்கிறேன் ஒரு அரசாங்கம் இருந்தது தானே? புரிந்து கொள்ளுங்கள். தமிழக அரசாங்கம் இந்த மதுவை ஒழிப்பதற்காக சிறப்பு பிரிவுகளே வைத்திருக்கிறது. சும்மா இல்ல, மது ஒழிப்புக்கு என்று எப்போதும் இருக்கிற துறை இருக்கிறது. சிறப்பு பிரிவை தமிழக அரசாங்கம், தமிழக முதல்வர் ஸ்டாலின் இப்போது ஏற்படுத்தியிருக்கிறார் மதுவை ஒழிப்பதற்கு. அது நிறைய செயல்படுகிறது. எங்கெல்லாம் மது கள்ளத்தனமாக கடத்தப்படுகிறதோ அவற்றையெல்லாம் கைப்பற்றி கைது செய்திருக்கிறார்கள். சில மாதங்களுக்கு முன்பாக செல்லம், சேலம், திருநெல்வேலி போன்ற மாவட்டங்களில் மற்றும் 13,000 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்திருக்கிறார். இதெல்லாம் என்ன போதை மாத்திரைகள், கஞ்சாக்கள் இப்படி 13,000 கிலோ கைப்பற்ற படை செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அப்ப இதெல்லாம் தாண்டி இயங்குகிறது என்றால் நீங்க சட்டப்பூர்வமான நடவடிக்கை நீங்கள் மேற்கொள்ளுங்கள். எல்லாம் டிஜிட்டல் கம்ப்ளைண்ட் கொடுங்க. இத்தனை நாள் மதிப்பான் ஒரு மனு அடைப்பா இத்தனை நாள் பதிவு கொடுக்கணும் சட்டம் இருக்கு. கேட்பாங்க, உங்களுக்கு அடிச்சு இது மாதிரி நடவடிக்கை எடுத்தாங்கன்னு கேட்பாங்க. நீங்க சொல்ற பதிவு வச்சுதான் அங்க இருக்கிற மேல இருக்கிற அதிகாரிகள் திருப்தி அடைவாங்க. எல்லாம் கீழே கேட்பான். புரிந்து கொள்ளுங்கள். சும்மா ரோட்ல நீ கட்டிட்டு போயிறது நம்முடைய வேலை இல்லை. அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு நீங்க வர வேண்டும். போடவே இந்த மது என்பது சாதாரணமான தீவி, அவ்வளவு இந்த சமுதாயத்தை ஒன்றளிக்கக்கூடிய ஒரு கேடாக இருக்கிறது. அப்படிப்பட்ட தீமையாக இந்த மது இருக்கிறது. உலகத்திலே அதிகமான மக்கள் இந்த மதுவுக்கு அடிமையாகி கொண்டிருக்கிறாங்க. இந்த மதுவுக்கு நீங்க நடக்க என்ன நினைக்கலாம்? பெற்றோர்களே, நீங்கள் முதல்ல ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருங்கள். உங்களுடைய பிள்ளைகள் மீது கவனம் செலுத்துங்கள். அவர்கள் எங்க வரா எங்க போறான்னு ரொம்ப கவனமா இருங்க. ஏன் இந்த மது ஃப்ரெண்டோட எந்த ஃப்ரெண்டோட சேராங்கிற நீங்க கவனிக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்கள் சொல்றார்கள், உன்னை பற்றி நான் சொல்ல வேண்டும் என்றால் உன் நண்பனை பார்த்து நான் சொல்லிவிடுவேன் என்றார்கள். அப்படின்னா என்ன? உன் நண்பன் நல்லவனா இருந்தா உனக்கு நல்ல புத்தியை சொல்லிக் கொடுப்பான். உன் நண்பன் படிக்கிறவங்க வச்சுங்க, அவனோட இவன் சேரானா இவன் மக்கா இருந்தாப்புல எப்ப பார்த்தாலும் புத்தகங்கள் படிச்சுட்டு இருக்கிறான், இவனும் புத்தகங்கள் பார்ப்பான். உன் நண்பன் யாரு? பேஸ்புக் நோன்றவன், கெட்ட பழக்கம் உள்ளவன், மது குடிக்கிறவனாக என்ன பண்ணுவான்? உங்க பிள்ளைய அங்க தூக்கிட்டு போடுவான். என் பிள்ளை நல்லா இருக்கிறான் நினைச்சாருங்க. இந்த மது அவனை கொஞ்சம் கொஞ்சமாக அது போதை பசங்களாம் சேர்ந்து போவான். உண்மையிலே மது குடிக்க மாட்டானா? அவன் சேர்ந்து போய் நிற்கும் பொழுது எல்லாரும் மது குடிப்பார்கள். இவன் பார்த்துக்கிட்டே இருப்பான். மாப்பிள்ள கொஞ்சோடு மாப்பிள்ளமா நானும் குடிக்க மாட்டேன். இவன் என்ன நினைச்சிட்டு போனா, நம்ம மது குடிக்க மாட்டோம், நம்ம போய் சும்மா நிற்போம், பர்வேலைக்கு நின்றுட்டு வருவோம், ஃப்ரெண்டோட ஜாலியாக இருக்காங்க பேசிக்கிட்டு வருவோம் அப்படின்னு போவான். மாப்பிள்ள கொஞ்சோடு புறாமா எனக்கு வேணாண்டுவான். இவன் கேட்பான், ஏ மாப்பிள்ள நீ குடிச்சில, உனக்கு எதுவும் போதை வருதா? இல்ல. தலை சுற்றுதா? இல்ல. வாங்கி வருதா? இல்ல. மயக்கமா இருக்கா? இல்ல. பாத்தியா அவனே இப்பதான் குடிச்சான். ஒழுங்காடு அவ்வளவுதான் அப்படி. அப்ப வேணான்னு சொன்னவன் அடுத்த நாள் போறான் பாருங்க, உள்ளுணர்வு தோன்று கொஞ்சோட குடிச்சாங்க அப்படின்னா. அப்ப கேட்பான், ஒரே ஒரு பக்கம் குடித்தவன் தான் இன்னைக்கு மடா குடிகாரர்களாக இருக்கிறான். புரிகிறதா? நீங்கள் பார்க்கக்கூடிய இன்றைக்கு குடிகாரர்களாக பிரிகிறார்களே, இவர்களாம் எப்படி குடிகாரர்களாக மாறினார்கள் தெரியுமா? அன்னைக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மக்கள் சொன்னான், இன்னைக்கு ஒரு பாட்டு பத்தலங்கிறான், ஒரு புல்லு பத்தலங்கிறான், ஒரு ஆப்பு பத்தலங்கிறான். 20 வருஷத்துக்கு முன்னாடி மது பாட்டில கை வைக்கிறப்ப ஆப்படிச்சானா உடனே. அன்னைக்கு முதல் நாளே ராவா இறக்கிட்டானா, முதல் நாளே ஒரு புல்ல இறக்கிட்டானா. இன்னைக்கு குடிக்கிற புல்லு குடிக்கிறவன் 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பாட்டு ஒரே பாட்டு அப்படி ஆரம்பிச்சவனா அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த போதையை ஏற்றி மதுவிலே அவன் அடிமையாகி இருக்கிறான் என்றால், இந்த மதுக்கடைகள் திறக்கப்பட்டால் நீங்கள் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் தெரியுமா? கல்வி நிறுவனங்கள் திறக்கப்பட்டால் நீங்கள் பெருமை அடையலாம். கல்வி நிறுவனங்கள் இந்த பகுதியில் திறக்கப்பட்டால் நீங்கள் மகிழ்ச்சி அடையலாம், சந்தோஷம் அடையலாம். ஏன் விழுப்புரத்தில் கலெக்டரா இருக்கிறார்ல, அவங்க யார் தெரியுமா? எங்க ஊர் எங்களை போகிறார்
இந்த குடிக்கிறாங்க ஆளுநரு கலிஃபா இருக்கிறவரு கோயம்புத்தூர்ல ஐபிஎஸ் அதிகாரியா இருக்கிறார். அவர் யார் தெரியுமா? எங்க கூடியான ஏன் இங்க கல்லூரி இருக்கிறது, இங்க பள்ளிக்கூடங்கள் இருக்கிறது. அதுல படிச்சவர் தான் இப்ப ஐபிஎஸ் ஐஏஎஸ் இருக்கிறாரு. மிகப்பெரிய வல்லுநர்களாக, டாக்டர்களாக, வழக்கறிஞர்களாக இருக்கிறார்கள். இங்க படித்தவர்கள் என்று நீங்கள் பெருமை பேசலாம். அதே மதுக்கடைகள் திறக்கப்பட்டிருந்தால் இந்த பகுதியிலே நீங்கள் எங்க பார்க்க வேண்டும் தெரியுமா? இந்த மதுக்கடைகள் இந்த பகுதியில் இருக்கிற எத்தனை பேர் இளைஞர்களுடைய உயிரை குடிக்க போவது என்று தெரியவில்லை என்று பார்க்கிறீங்க. ஏன் மதுவை குடிச்சிட்டு இளம் வயதுல இறந்து போறதை நீங்க பார்க்கலையா? 20 வயசுல 19 வயசுல இறந்து போறான். என்ன காரணம்? என்ன பிரச்சனை? எனக்கு 19 வயசு 20 வயசுல இறந்து போறான், 30 வயசுல இறந்து போறான். பிளக்ஸ் பேனர்ல போட்டோல வச்சிருக்காங்க. என்ன காரணம் கேட்டா, அப்புறம் இவ்வளவு வாழ்ந்த பெருசுல எப்ப பார்த்தாலும் அடிச்சுட்டே இருந்தா, தண்ணியே இருந்தா, எல்லாம் விட்டு கிட்டிய விட்டு எல்லாம் விட்டு இறந்து போயிட்டாரு. அப்படி மதுக்கடைகளை கடக்கிற பொழுதுதான் உங்களுடைய உள்ளத்தில் என்ன நிலை வர வேண்டும் தெரியுமா? இந்த மதுக்கடைகளில் இங்க இருக்கிற இளைஞர்களுடைய எத்தனை இளைஞர்களுடைய உயிரை குடிக்க போவது என்று தெரியவில்லை என்று பார்க்க வேண்டும். இந்த மதுக்கடைகள் இங்க இருக்கிற பெண்களுடைய அந்த வாழ்வை மகிழ்ச்சி, எத்தனை பேருடைய மகிழ்ச்சியை குடிக்க போவது என்று தெரியவில்லை என்று பார்க்க வேண்டும். இந்த மதுக்கடைகள் இங்கிருந்த பிஞ்சு குழந்தைகளுடைய அனாதைகளாக நிறுத்த போவது என்று தெரியவில்லை என்று பார்க்க வேண்டும். அப்படி இந்த மதுக்கடைகள் திறந்து நம்முடைய சந்ததியுடைய வாழ்வை பறிப்பதற்காக செய்திருக்கிறாங்க. இது நினைச்சுதான் எவ்வளவு பிடிக்கிறாங்க நினைச்சுதான் நம்ம கூட எப்ப போவான்னு தெரியாது, எப்ப இதை அடித்தாலும் தெரியாது. புரிந்து கொள்ளுங்கள். அப்ப நம்ம இதை காக்கப்பட வேண்டிய இடத்தில் ஒருவனுடைய பொருளாதாரத்தை மதுவுக்கு அடிமையாவதற்கு முன்னே நல்லவனாக இருக்கிறான். அவன் மதுவுக்கு அடிக்டாக்காம வச்சுங்க, அவனுடைய பொருளாதாரம் எப்படி சுரண்டப்படுகிறது தெரியுமா? ஒருத்தன் ஒரு நாளைக்கு 200 ரூபாய்க்கு மது குடிச்சா ஒரு மாசத்துக்கு 6000 ரூபாய் மதுக்கடையில் கொடுக்கிறான். 12 மாதங்களுக்கு 72,000 ரூபாயை கொடுக்கிறான். ஒருவன் 40 ஆண்டு காலம் மது குடித்தான் என்று சொன்னால் 28,80,000 ரூபாய் மதுக்கடையில் கொடுக்கிறான். நான் கேட்கிறேன், அரசாங்கம் நம்மளை எப்படி முட்டாள பார்க்கணும் தெரியுதா? மக்களுடைய போராட்டத்திற்கு ஆட்சியாளர்கள் அடிபடுவார்கள். புரிந்து கொள்ளுங்கள். எவனை அறிவிக்க முடியாது, எவனை அறிவிக்க முடியாது. மக்கள் போராடுவீர்கள் என்றால் ஆட்சியாளர்களுடைய உரிமையை கோரிக்கையை ஏற்று நடத்த முடியும். இப்ப பெரிய ஆலையை திறக்கிறதுக்காக போராடின அரசாங்கம், மத்திய அரசாங்கம் முடிவு செஞ்சுச்சுல, அந்த ஆலையை திறக்க முடிஞ்சா, நிலத்தை கையகப்படுத்த முடிஞ்சா? 500 நாட்கள் மக்கள் போராடி மத்திய அரசை பணி வைத்தார்களா இல்லையா? புரிந்து கொள்ளுங்கள். இத்தனை மாதங்களாக இங்கே கடை திறக்கிறது. ஆட்சியாளர்களை தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆட்சியாளர்கள் நடவடிக்கை எடுக்கிற அதிகாரிகளுக்கு செல்போன்களை டிஜிட்டல் மயம் கூட்டி போடுங்க. கம்பெனிங்க போராட்டத்தை அறிவிங்கள். தொடர் போராட்டம், தன்னா போராட்டம், அமர்வான் கடவாசல்ல இல்லையா ஸ்டேஷன் வாசல்ல உட்கார். என்ன பண்ணுவேன்? மதுக்கடைக்கு எதிரான அரசாங்கம் அப்படி நடவடிக்கை எடுக்கிறது. எச்ச பொறுக்கிகளாக இந்த மதுக்கடைகளை திறந்து வைத்திருக்கிறாங்க. அவனுக்கு துணை போகிறார்கள் இந்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க. அப்பதான் சரியான நிர்வாகம் பிறகு. தோழர்களை புரிந்து கொள்ளுங்கள். இந்த மதுவை சாதாரணமாக நீங்கள் நினைக்கிறார்கள். திருச்சி இன்றைக்கு பெறுவதற்கு, கொலை பெறுவதற்கு, கற்பழிப்புகள் பெறுவதற்கு இந்த மது காரணமாக இருக்கிறதா இல்லையா? மதுவின் காரணத்தினால் இன்றைக்கு கற்பழிப்புகள் பெருகுகிறது, கொலை பெருகுகிறது, திருட்டு குற்றங்கள் பெருகுகிறது. வாழ வேண்டிய வயதில் ஒருவன் மரணத்தை தழுவிவிட்டு மனைவியை இன்றைக்கு விதவி குலத்தை விட்டு விடுகிறான். பெற்றோர்களாக அதாவது வயது முடிந்தவர்களாக இருப்பவர்கள் என்ன நினைச்சிருப்பான்? நான் என் பையனுக்காக காலம் முழுக்க கஷ்டப்பட்டேன், வெளிநாடு போய் சம்பாதிச்ச உழைச்சேன், என் பிள்ளைக்காக வீடு கட்ட நிலவாங்க, இனிமே எனக்கு ஓய்வு தேவை, என் பிள்ளை என்ன பார்த்துக்குவான்னு நினைச்சிட்டு வந்து உட்காருவா. இவன் இங்க மதுவுக்கு அடிமையாகி இறந்து போயிட்டானா? அவனால வாழ்க்கையை கழிக்க முடியுமா? நான் கேட்கிறேன், குடிகாரர்களை நான் பார்த்து நான் கேட்கிறேன். இளம் வயதில் உங்களால் உழைக்க முடியல, இளம் வயதில் சம்பாதிக்கிற அந்த 500 ரூபாயும் 600 ரூபாயும் 300 ரூபாயும் உன் குடும்பத்துக்கு பத்தலன்னு சொல்ற. வயசான காலத்துல நீ இறந்து போன பிறகு வயசான காலத்துல அந்த வயோதிக நிலையில் இருக்கிற உங்களுடைய பெற்றோர்கள் உழைத்து திங்க முடியுமா? நீ சம்பாதிக்கிறதே பத்தலங்கிறிய விதவையாக நிறுத்தப்படுகிற உங்களுடைய மனைவி சம்பாதிச்சு தன்னுடைய பிள்ளைகளை காப்பாற்ற முடியுமா? திருந்துங்க. இந்த வாழ்க்கை என்பது வாழ்வதற்குத்தான், உங்களை அழித்துக் கொள்வதற்கல்ல. நோயாளிகளாக நீங்கள் மாறிவிட்டால் உங்களுக்கு யார் உதவி செய்வார்கள்? அப்படிப்பட்ட நிலை நம்முடைய பகுதி மக்களுக்கு ஏற்பட்டுவிடக் கூடாது. அது ஒழிக்கப்பட வேண்டிய தீமை என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். இந்த மதுவின் காரணத்தினால் அரசாங்கம் நம்மளை கூட்டவே நினைச்சிருக்கா. சட்டத்தில் என்ன எழுதிருக்கா?
அபீல் வைத்தால் குற்றம் என்கிறான். ஏன் போதை தருகிறான் அபீல் வச்சா 10 வருஷம் ஜெயிலுங்கிறான். ஒருத்தர் 100 கிராம் அபீல் வச்சிருக்கான்னு வச்சுங்க 10 வருஷம் ஜெயிலுல பிடிச்சு போட்டுறான். என்னன்னு கேட்டா அபீல் வச்சா குற்றம், போதை தருகிறான். ஹேராயின் வைத்திருந்தால் குற்றம் என்கிறான், போதை தருகிறது என்கிறான். நான் கேட்கிறேன், ஏண்டா மது குடிச்சா மட்டும் போதை வராதா? அபீல் குடிச்சா போதை வராதா? விஸ்கி குடிச்சா போதை வராதா? அதையெல்லாம் நீ தொடர்ந்து நிக்கிறீங்க. இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் நோயாளிகளாக மாற வேண்டும் என்பதற்கா? இந்த பகுதியில் இருக்கிற இளைஞருடைய உயிரை குடிப்பதற்கா? இந்த பகுதியில் இருக்கிற பெண்களுடைய வாழ்வை பறிப்பதற்கா? இந்த பகுதியில் இருக்கிற பிஞ்சு குழந்தைகளை அனாதைகளாக நிறுத்தப்பட வேண்டும் என்பதற்காகவா? இந்த பகுதியில் இருக்கிற முதியோர்கள் ஆதரவற்றவர்களாக மாற வேண்டும் என்பதற்காகவா? ஒரு காலத்தில் முடியாது, நடக்காது, நடக்க விட மாட்டோம். புரிந்து கொள்ளுங்கள், இஸ்லாமியர்களுக்கு கற்றுத்தந்திருக்கிற பாடம். மதுக்கடை என்பது சாதாரணமான தீமை இல்லை என்பது இறைவனுக்கு புரிந்துதான் அதை ஹராம்ங்கிற நெருங்காதங்கிறாங்க. நீ பக்கத்திலே போவாதங்கிறான். ஏன் நீங்க வேணா நினைச்சிட்டு இருக்கலாம், என்ன மது குடிக்காதவரை நினைத்துக் கொண்டிருக்கலாம். நம்ம மது குடிக்கல, நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அண்ணன் குடிக்கல, தம்பி குடிக்கல, தங்கச்சி குடிக்கல, மகன் குடிக்கல, எவனும் குடிக்கல, நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம். அது உங்களுக்கு மட்டுமா? உலகத்துல ஒரே ஒரு வருஷத்தில் மட்டும் 30 லட்சம் பேர் மதுவினால் இறந்து கொள்கிறார். 30 லட்சம் பேர். இந்தியாவில் இறக்கப்படுகிற மரணங்களில் 67% மது குடித்ததின் காரணத்தினால் வாகன விபத்தில் இறக்கிறார்கள். வாகன விபத்தில் 100 பேர் இறந்துட்டாங்க. தொலைக்காட்சியில் நீங்கள் செய்து பார்த்தால் அதில் 67 பேருடைய வாகன விபத்து எதனால் ஏற்பட்டது தெரியுமா? மதுவினால் ஏற்பட்டது. நீங்க குடிக்கிறீங்கன்னா நீங்க டூ வீலர்ல போறீங்க, குடிக்கிறீங்க, எய்தாப்புல வரவங்க ஃபுல்லா ஏத்திட்டு வருவாங்க. அவன் விட்டு உங்க காலத்தைய உடைச்சா, மண்டையை உடைச்சா, கோர்னால நீங்க போனா ஸ்பாட் அவுட் ஆனா உங்களுடைய குடும்பத்துடைய நிலையை நினைப்பாங்க. அப்ப சட்டத்துல தடுக்கப்பட்டிருக்கிற ஒரு தீமையை ஜனநாயக நாட்டில், சமூக நீதி பேசுகிற ஒரு அரசாங்கம் இயங்குகிற நாட்டில், ஒரு கேவலத்தின் கேவலமாக இருக்கிற இந்த மதுக்கடையை மூடுறதுக்கு நாங்க ஆயிரக்கணக்கில் திறந்து கட்டினாதான் இந்த அரசாங்கத்துக்கு கேட்குமா? ஸ்டாலின் அவர்களுக்கு நான் லைவ்ல போயிட்டு இருக்கு. ஸ்டாலின் கலப்பினர் வெட்டி ஸ்டாலின் அவர்களுக்கு நாங்கள் சொல்றோம், எப்படிப்பட்ட அதிகாரிகள் இங்க இருக்கிறார்கள் என்று நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். எங்க மக்களுடைய டோட்டல் ஓட்டுல தான் உங்களுடைய ஆட்சி அதிகாரம் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. சும்மா இல்ல, சிறுபான்மை மக்களுடைய ஓட்டு ஒவ்வொரு ஊர்களையும் திறக்கிறப்ப அது திமுகவுக்கு தான் வாக்களித்தார்கள் இல்லையா? சொல்லுங்க, வாக்களிச்சுங்களா இல்லையா? அப்ப உங்க கோரிக்கைக்கு இங்க இருக்கிற அதிகாரிகள் எப்படி செவிசாய்க்கிறார்கள்? ஐயா முதல்வர் அவர்களே, உங்கள் ஆட்சிக்கு களங்கம் ஏற்படுத்துவதற்கு, உங்கள் ஆட்சிக்கு கெட்ட பெயர் ஏற்படுத்துவதற்கு, மக்களுடைய கோபம் உங்களுக்கு எதிராக திரும்புவதற்கு இங்க மக்கற்ற அதிகாரிகள் வேலை செய்கிறார்கள். அவர்கள் மீது நீங்க இவனை பிடிச்சி குண்டாசில பட்டிக்க அதிகாரிகள் மீது தக்க நடவடிக்கை, துணை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையை அரசாங்கத்திற்கு நாங்கள் முன்வைக்கிறோம். தோழர்களை புரிந்து கொள்ளுங்கள். இந்த மது மீண்டும் இந்த பகுதிகளை திறந்து விடாமல் இருப்பதற்கு படிங்க. முதல்ல நான் உங்கள்கிட்ட சொல்றதான், இந்த பாமரத்தனமாக இருக்காதீர்கள். கல்வி அறிவு பெற்ற மனிதர்களாக நீங்கள் மாறி, நீங்க படிச்ச ஆளுக்கு போராட்டம் தேவைப்படுமா? நான் கேட்கிறேன், நீங்க படிச்ச ஒரு இன்ஸ்பெக்டரா, நீங்க படிச்ச ஒரு டிஎஸ்பியா, நீங்க படிச்ச ஒரு ஐஏஎஸ் அதிகாரியா, நீங்க படிச்ச நீங்க ஒரு ஐபிஎஸ் அதிகாரியா இருந்தா மனு கொண்டு போயெல்லாம் கொடுக்க வேண்டியதில்லை. மாப்ப மாமா சொல்லுமா, ஏன் ஐபிஎஸ் நீங்க சொல்ல என் மருமகனா மாப்ப நான் சொல்லுமாமா, ஒரு கடையை போற வர பொம்பளைங்களாம் கிண்டல் பண்றாங்க, மதுவை குடிச்சுட்டு அங்கிருந்து ரோட்லயே உட்காந்து சாயம் குடிக்கிறாங்க, போக முடியலப்பா, பக்கத்துல ஸ்கூல் இருக்காங்க, உடனே மனுவில் வந்து ஒரு போன் கால் தான் தூக்கிடுவாங்க. அந்த இடத்தில் நீங்கள் அமர வேண்டும் என்கிற எண்ணம் ஏன் உங்களுக்கு ஏற்படவில்லை? அதிகாரிகளாக நீங்கள் வர வேண்டும் என்றால், உங்களுடைய உரிமையை நீங்கள் பெற வேண்டும் என்றால் கல்வி ரீதியாகத்தான் உங்களுடைய அதிகாரங்களை நீங்கள் பெற முடியும். அந்த இடத்தில் நீ போ, நீ படிச்சுட்டு போ, டாக்டர்களாக வல்லுநர்களாக நீ உருவாக்கி 20,000 பேர் இருக்கிற இந்த ஊர்ல நான் கேட்கிறேன், 400 வருஷமா இந்த ஊர்ல இருக்கிறீங்கல்ல, ஒரு 400 ஐபிஎஸ் உருவாக்குறீங்களா? ஐஏஎஸ் அதிகாரிகள் 100 பேரை உருவாக்குறீங்களா? வழக்கறிஞர்கள் ஒரு 200 பேரை உருவாக்குறீங்களா? நான் கேட்கிறேன். இந்த மனுவோட தேவையில்லைங்க. ஒரு வழக்கறிஞர் மனு கொடுத்தா போதும், எல்லா அதிகாரிகளுடைய சட்டையை கலத்திடலாம். நீங்க வேணா 1000 பேர் இருந்தா கூட கன்னியாட்டுக்கு போயிடுவான். சட்டத்தின்படி நீங்கள் நடவடிக்கை எடுத்தால் சட்டையை எவன் சட்டையை வேணாலும் கலட்ட முடியும். புரிந்து கொள்ளுங்கள். மனுதான் 20 வருஷம் தாமதப்படலாம். ஏன் நீங்க உருவாக்கல? 200 லாயர் இருந்தா இன்னைக்கு போராட வேண்டிய அவசியம் ஏற்பட்டுமா?
போன் அடிச்சு ஒரு மனு எழுதி போடுமா முடிவு போச்சு, ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை, எந்த காரணம் எல்லாத்தையும் கேட்பான். எங்கெங்க ஏதாவது மனு அனுப்பணும் அங்கதான் கேட்பான். அதிகாரம் பெற்ற தலைமுறையாக நீங்கள் மாற வேண்டும் தோழர்களே. கல்வியை நீங்கள் கையில் எடுங்கள், கல்வியை புகட்டுங்கள், அதுதான் நம்மை பாதுகாக்கும் என்று புரிந்து கொள்ளுங்கள். இந்த கடை இனிமேல் இந்த நகரத்தில் மையப்பகுதியில் இருந்துருங்க. எவ்வளவு தேவையத்தை பாருங்க. மைய பகுதியில் நாங்க பக்கத்துல ஸ்கூல் இருக்குங்க. நான் கேட்கிறேன், கள்ளக்குறிச்சி மாதிரி ஆகணும் இந்த கவர்மெண்ட் நினைக்கிறா? நான் கேட்கிறேன், அவன் என்ன விற்கிறான்னு உனக்கு தெரியுமா? டாஸ்மார்க்லயாவது ஓகே, அவன் கடையை டாஸ்மார்க் கவர்மெண்ட் கொடுக்குற சரக்கு விற்கிறானா? இவன் என்ன விற்கிறான்னு உனக்கு தெரியுமா? கள்ளச்சாராயம் முடிச்சுட்டு இங்க ஒரு 60 பேர் செத்து போனா நீ 10 லட்சம் பணம் கொடுக்கறாங்கிற தைரியத்துல இருக்கியா? என்னடா கவர்மெண்ட் நடத்துறீங்க நீங்கெல்லாம்? மானங்கட்ட போயிட கவர்மெண்ட். பக்கத்துல ஸ்கூல் இருக்கு, ஒருத்தன் புடிச்சிட்டு அங்க இருக்கிற பெண்களிடத்தில் ஏதாவது ஒருத்தன் கெட்டத்தனமான நடவடிக்கை ஈடுபட்டால் அரசாங்கம் பதில் சொல்லுமா? ஏண்டா இழப்பீடு காசை எவனை கேட்டான்? அவனை கையை பண்ணி ஜெயில போறாரு எவன் கேட்டான்? அந்த பெண்ணுடைய கருப்பு மீண்டும் கிடைக்குமா? கொலை செய்யப்பட்டவனுடைய உயிர் மீண்டும் கிடைக்குமா? நான் கேட்கிறேன், குடும்பத்திலே ஒருவனை இழந்து விட்ட அவர்களுக்கு மீண்டும் மகிழ்ச்சியான அந்த நபர் கிடைப்பானா? ஏன் நீங்க இப்படி கள்ளத்தனமா தொடர்ந்து இருக்கீங்க? அரசாங்கம் எல்லாம் இங்கு மௌனத்தில் இருக்கிறது, பணத்திற்கு மண்டிவிட்டு கிடக்கிறது. கள்ளச்சாராயம் விற்கிற அளவுக்கு இந்த நகரம் மாறி இருக்கு. நகர பகுதியில் இருக்கிறது என்றால் எவ்வளவு தைரியம் உங்களுக்கு? அதிகாரிகளாக நீங்கள் மாறுங்கள். தோழர்களை புரிந்து கொள்ளுங்கள். குடிகார தலைமுறையை உருவாக்குவதற்கு, இஸ்லாமியர்களிடத்தில் குடிகார தலைமையை உருவாக்குவதற்கு போடப்பட்ட விதையாக நீங்கள் பாருங்கள். என்னடா நிம்மதியா இருக்கிற, அத்தான கூப்பிடுற, அம்மான மரியாதையா கூப்பிடுற, கொண்டாட்டிக்க போய் சம்பாதிச்சு பாரு ஒரு கலையை பண்றமா, ஒன்ன வர வைக்கிறமா, ஒன்ன வர வைக்க முடியாது, சந்ததி வர வைக்கிறமா. அவன் வந்து அப்பா அம்மா என்னடியுமா அம்மாவை பத்தி ஓய்வு கொண்டாட்டிக்காரி அடிப்பான், வீட்டுக்கு சம்பாதிச்சு காசு கொடுக்க மாட்டான். அப்படிப்பட்ட தலைமுறையை இவர்கள் உருவாக்குவதற்கு போடப்பட்ட அச்சாரம் இது. இத்தனை வருஷம் இருக்கு. நாளைக்கு அரசாங்கமே டாஸ்மாக் கடையை புறக்கணித்து வருவாங்க. வருஷம் போறப்போ ஆய் முடிக்க முடியல. இப்ப நாங்க டாஸ்மாக்கு லைசன்ஸ் கொடுத்து நடத்துறோம் அப்படின்னு வருவான். தோழர்களை புரிந்து கொள்ளுங்கள். இந்த பகுதியில் மட்டுமல்ல, எந்த பகுதியிலும் ஒழிக்கப்பட வேண்டிய தீமை இந்த டாஸ்மாக் மது என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு சமுதாயத்திற்கு சரியான கடமையாற்றுங்கள். அரசு அதிகாரிகளுடைய கவனத்திற்கு கொண்டு போய் சேர்ந்த இங்க இருக்கிற அதிகாரிகளை மறந்துருங்க. இவங்கெல்லாம் நீங்க எம்எல்ஏ தப்பு மனுங்க. நாளைக்கு இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஒரு ரூபாய் ஓட்டு போட மாட்டோம். அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்தோம்னு சொல்லிட்டு வாழ்ந்த பக்கம் யார் எழுந்தீங்க? அவர்கிட்ட போய் மனு நினைக்கிறது விடுங்க. இத்தனை வருஷம் நாங்க மனு கொடுத்தோம், நான் எல்லாம் புகழ் பேசினாரு ரோட்ல நீங்க கட்டணுமா? கொண்டாட்டி பிள்ளைய அழைச்சி வெளியில வந்து நிற்கணுமா? தொழிலுக்கு நாங்க வந்து உன்னை கட்டினாலும் நீ கூட்டுவியா? போராட்டம்னு அறிவிச்சாலும் வந்து நடத்தாதீங்க பாய், நாங்க நடவடிக்கை எடுக்கிறோம் சொல்லுவியா? உங்களுக்கு நாங்க தான் ஓட்டு போட்டிருக்கோம் எம்பி, உங்களுக்கு நாங்க தான் ஓட்டு போட்டிருக்கோம் எம்எல்ஏ. இந்த பக்கம் நீங்க ஓட்டு கேட்டு வந்தீங்கன்னா மக்கள் அவ்வளவுதான், அவ்வளவு கோபமா இருக்கான். அதிகாரிகளை நடவடிக்கை எடுத்து சொல்லு. அடுத்து வர அதிகாரி உங்களுடைய உரிமையை அலட்சியப்படுத்துவாங்க. நான் பார்க்கிறேன். மண்வெட்டி குப்பை தொட்டில போடுவாங்க. நான் பார்க்கிறேன். நீலாம் இங்கிலீஷ் சொல்றாங்க, படிக்காத பையன் எவன் கேட்பான்? ஐயா ஐயான்னு நிற்பான். அவ்வளவுதானே, அவனுதான் தெரியும். அவனுக்கு இவனை கட்டுப்படுத்தலாம், கண்ட்ரோல் பண்ணலாம். வேலை வரைக்கும் நம்மள்ட்ட இருந்து நடக்கிறான். எழுதுங்க, பேராவை பிடிச்சி எழுத கட்டுங்க, நடவடிக்கை எடுங்க. புரிந்து கொள்ளுங்கள் தோழர்களே. அப்படிப்பட்ட இந்த மதுவை இந்த பகுதியிலே ஒழிக்கப்பட வேண்டிய தீமையாக இருக்கிறது. அரசாங்கத்துக்கு நாங்கள் சொல்ற வேலையாதான், அரசாங்கம் நாங்கள் சொல்ற கோரிக்கையாதான். திமுக அரசாங்கம் மதுக்கடையை மூடும் சொல்லினாலே ஆட்சிக்கு வந்த மதுக்கடையை மூட போறோம் இன்னும் இருக்குது. 1.5 வருஷம் 2 வருஷத்துக்குள்ள மீண்டும் தேர்தலை சந்திக்க ஒரு நிலை ஏற்பட போகிறது. இந்த பகுதியில் இருக்கிற மக்களுடைய வாக்கு உனக்கு கிடைக்க வேண்டும் என்றால் மதுக்கடை நிரந்தரமாக, அது லைசன்ஸ் இல்லாமல் இருக்கிறது. இந்த மதுக்கடை நிரந்தரமாக இங்கே மூடப்பட வேண்டும். அதுக்கு துணை போன அதிகாரிகள் மீது நாங்கள் நடவடிக்கை எடுத்துட்டோன்னு பிராணி இருந்தா டில்லி இருந்தா அடுத்த திரும்ப திமுக கூட்டம் போடுறப்ப இதை சொல்லிட்டு நடக்கு. அதான் உனக்கு நான் உடைய சவாலாக அல்லாம நம் அனைவரையும் நற்காரியங்களை ஒன்றிணைத்து வைப்பான விரைவில் பார்த்துட்டு என் உரையை நான் முடித்துக் கொள்கிறேன். வாரணமாக